சிலுக்கு ஒரு கும்பிடு நல்லா இருக்கும். போங்க கைஸ், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு மத்தியானம் பிரியாணியில் கை வைக்கிற வரைக்கும் அது சண்டே. அதுக்கப்புறம் குண்டா காலியானதும் மண்டை குஸ்கா ஆகிடும். தூங்கி எழுந்து வேலைக்கு போகணுன்ற எண்ணம் சாயங்காலந்தே வந்துடும். அதனால் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வேலைக்கு போக ரெடி ஆயிருங்க. வணக்கம் மேனேஜர் சார். என்ன கம்பெனிக்கு மெட்டீரியல் வந்துக்குது, வண்டிக்கு விடணும் வாடகைக்குன்னு என்ன சொல்லுங்கிறீங்க? இதெல்லாம் சரியில்லை. நான் கம்பெனிக்கு வந்தால் எனக்கு ஃபேவர் பண்ணுவீன்னு பார்த்தா என்னையை வச்சு கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணுக்கிறீங்க. பார்த்து இருந்துக்கோங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஒரு குஸ்கா பார்சல் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ தான் தூங்கி எழுந்துக்கிறேன், குளிச்சுட்டு தான் வருவேன். அவ்வளோதான், எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நானும் இன்றைக்கி தூங்கி எழுந்து போய் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன். டீம் லீடர்னு ஒருத்தர் முக்காலி கம்முன்னு ஆக்குறான். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் பண்ணுறான், தேர்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் பண்ணுறான். என்னத்த சொல்ல, ஒரு நாளைக்கு அவன் பென்சிலை ஒடிச்சாதான் கரெக்டாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் என்ன. மயக்கமா மாப்பிள்ள, வேறு ஏதாவது ஊரில் வேலை இருந்தால் பாடுறா. இந்த கம்மநாட்டி கூடலாம் என்னால் ஓரியாட முடியல. ஒரே சித்திரவதை. இந்த வேலையை செய்ய, அந்த வேலையை செய்ய முடியலடா. ஆஃபீஸே கலக்கிறன்ற நினப்பில் ஒரே பைத்தியக்காரத்தனமாக பண்ணுக்கிறான்டா. சீக்கிரம் ஏதோ ஒரு வேலையை பாடுறா. வணக்கம் மேனேஜர் சார். தூங்கி எழுந்தாச்சா? இன்றைக்காவது எனக்கு தொல்லை கொடுக்காமல் ஆஃபீஸ் போய் உங்கள் வேலையை பாருங்கள். வழக்கமாக தாலியாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி என் தாலியை அறக்காதீங்க. போய் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள்